ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளியூரில் தாங்க. வள்ளியூரில் நம்ம பாரத் பங்கில் தான் நின்றுருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி கொஞ்சம் வேலை இருக்குது. என்னென்ன வேலைலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளட்ச் பிளேட்டு, அப்புறம் வந்து கியர் பாக்ஸும் ஒரு கியர் வந்து கிடைக்குது. ஸோ அந்த வேலையை வந்து பார்க்கணும். அப்புறம் வேறு சின்ன சின்ன வேலை இருந்தாலுமே வந்து பார்த்துக்கலாம். நம்ம வண்டி எஃப்சி வேலை முடித்து ஒரு 2-3 ட்ரிப்பு வந்து போயிருந்தோம். அது இல்லாமல் இப்போ ஒரு வாழைக்காய் ட்ரிப்பு வந்து போயிருந்தோம். அது வந்து வீடியோ எடுக்க முடியல. நம்ம வந்து போயிட்டு அது எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி டு மங்களூர் தான் போயிருந்தோம். போயிட்டு லோடெலாம் போட்டு அழகாக வந்து வந்துட்டோம். இப்போ நம்ம பார்க்கிங்கில் தான் நின்றுருக்கோம். அதாவது நம்ம பார்த்து பங்க் பார்க்கில் நம்ம வண்டி வந்து நின்றுருக்கு பாருங்கள். ஸோ நம்ம வண்டி எடுத்து வேலை தான் பார்க்கணும். எங்கே பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திசன் மெக்கானிக்கில் தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன வேலைலாம் பார்க்க போகிறோம், எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறதையும் சூப்பராக அழகாகவே வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்டி வந்துட்டு பார்க்கிங்கில் நின்றுருக்கு. நம்ம வந்து எடுத்துகிட்டு பக்கத்துலேயே தாங்க ஒர்க் ஷாப்பு. பக்கத்தில் ஒர்க் ஷாப்புக்கு வந்து போயிடலாம். நம்ம வந்து 2 கியர் தாங்க கிடைக்கி. ஆ ஆ நம்ம ஒர்க் ஷாப் வந்து வந்துட்டு நம்ம வண்டி அழகாக வந்து சைடில் வந்து விட்ருக்கோம் பாருங்கள். இன்றைக்கி கலத்த முடிஞ்சு அப்படின்னா வந்து கலத்துவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து நாளைக்கு தான் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். தெரியல, வண்டி எடுத்தால் வச்சு பண்ணது. வண்டி எடுத்து அதுக்கு பிறகு ஒரு இது பண்ணோம்ல. இதான இன்ஜின் பிரேக்கு. அது எப்படி நமக்கு ஒர்க் ஆகிற மாதிரி தான் தெரியல. லைட்டாக பார்த்துரும். ஷார்ட் பண்ணி விட்டு போட்டாலும் சுவிட்சை போட்டாலும் தெரியுமா? சுவிட்சா பாருங்கள் நண்பர்களே. இந்த கீழே வந்து துப்பாக்கி மாதிரி இருக்குதா வந்து நம்மளுக்கு இன்ஜின் பிரேக்கு. அதாவது ஹீல்ஸில் நம்ம வந்து இறங்குறோம் அப்படின்னா வந்து இன்ஜின் பிரேக் போட்டு இறங்கினா வந்து பிரேக் வந்து கம்மியாக பிடிச்சா போதும். ஸோ அது வந்து நமக்கு ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. நம்ம மெக்கானிக்கிட்ட கொடுத்து செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, எது
ஆ வெளியே எடுத்து கரெக்டாக தான் தெரியுமோ? ஆ காட்டிட்டு இருந்தோம் டக்குனு வெளியே அடிக்கும். அடியாது, தள்ளி தானே சரி. கரெக்டாக வச்சுக்கலாம். கட்டு தான் ஆ ஆ அந்த வர வர இட கதா ஸ்ப்ரிண்ட் தான் உடஞ்சி தான் நடக்கும். கியர் பாக்ஸ் வந்து வண்டியிலேருந்து தனியாக வந்து பிரிச்சுட்டோங்க. இப்போ கியர் பாக்ஸை வந்து தனியாக பிரித்து உள்ளே வந்து என்னெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதையும் வந்து மாற்றணும். நம்ம மெக்கானிக் வந்து சின்சியராக வந்து வேலை வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். மெக்கானிக்ஸும் ஒரு வேலை கிடையாது, இருக்கிறது ஈஸியான வேலை மெக்கானிக்ஸும் தான். டோட்டலாக நம்ம கியர் பாக்ஸ் வந்து ஃபுல்லாமே பிரித்தாச்சு.
ஒவ்வொரு பார்ட்ஸும் ஒவ்வொரு விதமாக இருக்குது பாருங்கள். இதில் நமக்கு என்னது போயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதை தான் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். ரிவல்ஸு, ஆ எக்ஸ்ட்ரா, ஆ ஃபஸ்ட்டு, ஆ செகண்டு, ஆ தேர்டு, ஆ டாப் அண்ட் டாப்பு, ஆ அது டாப்பு. டாப்பு. ஆ ஆ ஆ இதை கொஞ்சம் கனமாக கொடுத்துருக்கானோ. மஸ்தாவுக்குலாம் வாடிக்கீர் வருதுல்ல, ஆ அதுக்கு பதில் இது ஒரு டாப் அண்ட் டாப்பு. சரி சரி.